ஃப்ரெண்ட்ஸ், சம்மர் டைம் இங்கே ஃப்ரான்ஸில் வருஷம் நாங்கள் வந்து இந்த பீச்சுக்கு வர்றது வந்து எங்களுடைய பழக்கம் வந்து. ஃப்ரான்ஸில் உள்ளதுலேயே எனக்கு பிடிச்ச பீச் வந்து இது தான். இது பேர் வந்து சான் மார்கரெட் அப்படின்னு சொல்லி பீச்சு. இதில் பாறையும் இருக்கும், மண்ணும் இருக்கும், இயற்கை வந்து ரொம்ப அழகாக இங்கே அமைஞ்சிருக்கும். இந்த இடத்துல ஒரு விஷயம் எனக்கு கடவுள் வந்து மனசில் பேசினது போல் தெரிஞ்சிச்சு. அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன், பாருங்கள். இந்த காலுடைய அச்சியை பாருங்கள், கால் அச்சு இருக்குதா? எதுவும் நிரந்தரம் கிடையாது. ஒரு ஆள் இல்லைன்னா ஒரு ஆளை வந்து அந்த கால் அச்சியை வந்து கம்ப்ளீட்டாக அழிச்சிட்டு போயிடும். அழிஞ்சிடுச்சு. வாழ்க்கை வந்து நம்ம வாழ்ந்தோம் பிறந்தோம் அப்படின்னு ஒரு அச்சி நம்ம இந்த இடத்துல விட்டு போனாலும் ஒரு நாள் நம்ம வந்து அழிஞ்சிடும். இந்த உலக வாழ்க்கை நித்தியமான வாழ்க்கை கிடையாது. நித்திய ஜீவன் ஆண்டவர் நமக்காக கொடுக்குறாரு. நித்தியமாக அழியக்கூடாத உங்களுடைய பாத சுவடுகள் அழியாது, உங்களுடைய வம்சங்கள் அழியாது, உங்களுடைய குடும்பங்கள் அழியாது. கடவுள் சொல்கிறாரு, அங்கே கண்ணீரும் இல்லை, துக்கமும் இல்லை, மரணம் இல்லை, பசி இல்லை. அப்படிப்பட்ட பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம போகணுன்னா ஆண்டவருடைய வசனத்தை நம்ம வந்து பின்பற்றணும். கர்த்தரை நம்ம நேசிக்கணும். இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தேவன்றதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும். இயேசு கிறிஸ்து தான் பரலோக ராஜ்யம் போகிறதுக்கு வழி. நானே வழியும் சத்தியமுமாக இருக்கிறேன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அதனால் இயேசு கிறிஸ்துவை பற்றி நீங்கள் அதிகமாக தேடி படிங்க. வேதத்தில் உள்ள வசனங்களை தேடி ஆராய்ந்து படிங்க. அதை பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம போக ஆயத்தமாகும்.